உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த காலங்களில் சின்ன பட்ஜெட் படங்கள் குறைஞ்ச நாளில் படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு, ஷூட்டிங் கரெக்டாக வந்துடுவார், எந்த பிரச்சனையும் இருக்காது, டேரக்டரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார், எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய ஒரு நடிகர் மோகன். இதில் வச்சு படம் பண்ணுறோம், இடையில படத்துக்கு இடையில ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இடையில உருவம் மாறிடுச்சு என்ன பண்ணுறது. இப்போ இந்த உருவம் படத்தில் நடிச்சா இல்லையா, இதுதான் அவரோட ரியல் உருவம்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ வெள்ளி விழா நாயகனா இருக்காரு, இவ்வளோ தூரம் ஹிட் படங்கள் கொடுத்தும் சம்பள உயர்வு அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவர் சிக்கவே இல்லையா? சின்ன சின்ன தயாரிப்பாளர்களும் படம் பண்ணிட்டு தான் இருந்தார். இப்பெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 2 ஷெட்யூல் போவாங்க. முதல் ஷெட்யூல் 20 நாள், ரெண்டாவது ஷெட்யூல் 20 நாள், 40 நாளைக்கு மேலே இந்த படம் பெருசாக படம் பண்ணுறாங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திரு மைக் மோகன் அவர்களை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா 80களில் பயங்கரமாக கொடிக்கட்டி பறந்தவர், நிறைய ஃபீமேலுக்கு க்ரஷ்ஷாக இருந்தவர், ஏன் ஆண்களே கூட ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு ஒரு பீக்கில் இருந்த நடிகர் திடீர்னு ஒரு சரிவை நோக்கி சந்தித்தார். அவர் கடந்து வந்த பாதை, அதை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். ஒரு நிறைய பேர் க்ரஷ்ஷாக இருந்தாங்கன்னு சொன்னீங்க, அவங்களாம் இப்போ பாட்டியாக இருப்பாங்க. பாட்டியாக இருந்தாலும் இப்பயும் க்ரஷ்ஷாக தான் இருக்கிறாங்க. ஆமாம். மோகன் ராவ் அவர் தான் அவருடைய ஒரிஜினல் நேம். ஒரு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். உங்கள் ஃபேமிலி என்னென்னா ஹோட்டல் பிஸ்னஸ் அந்த மாதிரி. ஒரு காலேஜ் படிக்கிற காலங்கள்லேயே இந்த ஸ்டேஜ் ட்ராமா எல்லா நடிகருக்கும் உள்ள இது பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்கும். பாலு மகேந்திரா வந்து கன்னடத்தில் ஒரு படம் பண்ணுறாரு, கோகிலான்னு ஒரு படம். அந்த படத்தில் இவர் நடிக்கிறார், ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அதுலேருந்து அவர் கர்நாடகாவில் வந்து அவர் நமக்கு தான் மைக் மோகன், வெளி விழா நாயகன் மோகன். கர்நாடகாவில் அவர் பேர் கோகிலா மோகன். கோகிலா மோகன் தான் அவருக்கு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அப்புறம் தமிழ் படங்கள் வர்றாரு. தமிழ் படங்கள் பயணங்கள் முடிவதில்லை, இதய கோயில் போன்ற படங்கள்லாம் தொடர்ந்து அப்படியே பண்ணுறாரு. எல்லாமே உங்களுக்கு 225 நாள், 125 நாள், சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி படங்கள் தொடர்ந்து வெற்றி படங்கள் தான். மோகன் அவர்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவங்களுக்கு புதுமுக இயக்குநர்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கிய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார். புதுசாக ஒரு உதவி இயக்குநர்கிட்ட ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட முதல் நேர போகிற இடம் வந்து மோகனுடைய அலுவலகம் தான். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு ஃபயர் இருக்கும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும், அதனால் அவங்க கதை பண்ணுவாங்க, நல்ல கதை பண்ணுவாங்க அப்படின்னு. பெரும்பாலும் மோகனுடைய வெற்றி படங்கள் எல்லாமே முதல் பட இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா கே ரங்கராஜா இருக்கட்டும், மனோபாலாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நேராக போய் நிற்கிற இடம் மோகன். அவங்க எல்லாத்தையும் அரவணைச்சிக்குவார். அந்த காலங்களில் சின்ன பட்ஜெட் படங்கள் குறைஞ்ச நாளில் படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு, ஷூட்டிங் கரெக்டாக வந்துடுவார், எந்த பிரச்சனையும் இருக்காது, டேரக்டரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருக்கட்டும், அந்த எல்லாத்துக்குமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய ஒரு நடிகர் மோகன். அப்படி தொடர்ந்து போகிறாரு. பார்த்தீங்கன்னா நிறைய வெளி விழா படங்கள். ஆனால் இவர் நிறைய ஆக்ஷன் படங்கள் எல்லாம் பெரும்பாலும் நடிக்க மாட்டார். அப்படியே மைல்டாக இருக்கிற ஸ்டோரியில் ஒரு லவ் மாதிரியான ஒரு கதை, ஃபேமிலி ட்ராமா இல்லை லவ் ஸ்டோரி, இந்த மாதிரியான கோபுரங்கள் சாய்தலாம் ஒரு ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரியான படங்கள்லாம் செலக்ட் பண்ணி பண்ணுவார். அவருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் அந்த சிவாஜி, எம்ஜிஆர் அவங்கெல்லாம் முடிஞ்சு ரஜினி கமல் வந்த நேரங்கள். ரஜினி ஒரு ஸ்டைலு அந்த மாதிரி ஒரு டைப்பில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் கமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. இவர் ரெண்டுக்குமே இல்லாமல் இவருக்குன்னு ஒரு ஸ்டைலு, ஒரு செட்டில்டாக, ஒரு ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரியான ஸ்டைல். ரெண்டாவது இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இவருடைய சாங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு வாயை சேர்க்கிறது. எப்படி ரெக்கார்டிங் ரூமில் எஸ்பிபி பாடுறப்ப என்ன ஃபீலிங் இருக்குமோ அதை அப்படி இவர் பண்ணுவார். ஆனால் இதில் பெரிய கொடுமை என்னன்னா, இவர் ஓன் வாய்ஸில் பேசுறது கிடையாது. இவருக்கு எல்லாமே தொடர்ந்து இவருடைய எல்லா படங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80% படங்களுக்கு இவர் எஸ் என் சுரேந்தர், அதாவது விஜயினுடைய தாய் மாமா, அவர் தான் டப்பிங் கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டப்பிங் அவர் தான். கடைசியில் அவருக்கும் இவருக்குமே ஒரு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு யார் பெரியவர். இவர் சொந்த குரலில் பேசி நடிச்சதே இல்லையா? சொந்த குரலில் பாசப்பறவைகள் கலைஞருடைய கதை வசனத்தில் ஒரு படம் பண்ணாங்க. விஎம்சி கனிபான்னு சொல்லிட்டு இப்போ கொச்சின் கனிஃபா கேரக்டர் இந்த சிவாஜியில் நடிச்சிருப்பார்ல, அவர் ஆக்சுவலாக டைரக்டர். அவர் தமிழில் ஒரு படம் பண்ணார். அந்த படத்தை நிறைய 2-3 படம் பண்ணியிருக்காரு. அது ஒரு படம் தான் பாசப்பறவைகள். சிவகுமார், லக்ஷ்மி, மோகன் இவங்களும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் இவர் ஓன் வாய்ஸில் பேசியிருப்பார். அந்த ஒரு படம் 2 படம் தான் பண்ணார். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் என் சுரேந்தர் தான் டப்பிங் கொடுப்பார். இவர் பேசுகிற மாதிரியே இருக்கும். இவருடைய ஒரிஜினல் குரல் யாருக்கும் நான் தான் மோகன் இவர் பேசினா கூட நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனாக பேசக்கூடிய எஸ் என் சுரேந்தர். அதே மாதிரி பாடலுக்கு வாயை செய்யக்கூடிய விஷயம். ரெண்டாவது இவர் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்டிக்கொள்ளாமல் ரொம்ப செட்டில்டாக பண்ணுவார். நிறைய படங்கள் தொடர்ந்து வெற்றைவால் குருவியாக இருக்கட்டும், கோபுரங்கள் சார்ந்த பயணங்கள் முடிவதில்லை,
உதயகீதம், பாடுமானம் படி நான் பாடும்போது வரிசையாக எல்லாமே ஹிட் படம் தான். ஹிட் படம். இது வந்து கமலஹாசனுடைய சாயல்ல லைட்டா இருக்கிறதுனால தான் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையாங்களா? இல்லை, ஓரளவுக்கு அந்த சாயல் இருப்பார். ம். இருந்தாலும் இவருடைய ஸ்டைல் வேறையா இருந்தது. இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டாரு. ம். அதில் அதை மீறி அவர் போகவே இல்லை. அது பெரிய நல்ல விஷயம் வருது. ஏன்னா சில இப்போ நடிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் 2 படம் நடித்தவொடனே தனக்கு வந்து ஒரு ஹீரோ இமேஜ் வந்துடுது. கடைசியாக அவர் பீக்கில் இருக்கிற வரைக்குமே அந்த தவறு பண்ணவே இல்லை. ஓகே. ஒரு நமக்கு ஒரு பில்டப் சீன் வைங்க, ஓப்பனிங் சாங் வைங்க, ம். ஒரு பஞ்ச் டயலாக் வைங்க, நான் அடிச்சா 10 பேர் பறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்டே அவர் கடைசி வரைக்கும் வரல. ஓகே. தனக்கு என்ன வருமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போனார். தயாரிப்பாளருக்கு ஒரு இணக்கமான ஒரு நடிகராக இருந்தார். கொடுக்குற டேட்டில் படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. புது புது இயக்குநர்களை வர வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் இவர் காம்பினேஷனில் பாடல் ஆட்டோமேட்டிக்காகவே ஹிட் சாங்ஸ் அமைஞ்சது. இவர், கோவை தம்பி, மோகன், அந்த மாதிரியான டீம் ஃபார்ம்ஸ் ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா அதில் உடனே பாட்டு கிட்டு ம். பாடலில் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகிற மாதிரி நடிப்பார். ரத்தம்லாம் வரும். அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமா இவரே பாடுற மாதிரி இருக்கும். ம். நிறைய படத்துல வந்து ஒரு பாடகராகவே நடிச்சிருப்பார். ஆமா. ஆக்சுவலா என்னன்னா நிறைய பெண் ரசிகைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தோல்வியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா பெண் ரசிகைகளை கவர்றது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இவங்களுக்கு நிறைய ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து இருந்தாங்க. அப்படி இருந்தும் இவர் சரிவை நோக்கி வந்ததுக்கான காரணம் என்ன சார்? இல்ல, இவர் எப்படின்னா ஒரு 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 நடிகர் ஒரு கிராஃப்ட் வந்து மேல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் கீழே இருக்கும். ம். இவர் மேல போயிட்டு அப்படி நின்னுச்சு, அப்படி டவுன் ஆயிடுச்சு. ஓகே. ம். இவர் ஒரு படம் நடிச்சாரு, ஓடல. அந்த படம் 2வது படம் நடிச்சாரு, ஓடல. ஒரு 5-6 படம் ஓடாம போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. நல்லா பீக்ல இருக்காரு. உருவம்னு ஒரு படம் பண்றாரு. ம். இந்த ஜிஎம் குமார் இப்ப நடிகரா இருக்கார் இல்லையா, அவன் நடிச்சிருப்பாரு. ஆமா. ம். அவர் டைரக்ட் பண்றாரு. அவர் ஆக்சுவலா ஒரு நல்ல டைரக்டர். அவர் ம். அறுவடை நாள், பிக் பாக்கெட் படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவர். அவர் என்ன பண்றாருன்னா சொந்த படம் எடுக்கிறாரு. ம். உருவம்னு ஒரு சொந்த படம் எடுக்கிறாரு. இவர் தான் ஹீரோ, ம். மோகன் ஹீரோ. இந்த படத்துல 2 தவறு பண்ணாங்க. என்னன்னா மோகனுடைய வாய்ஸ் தான் மெயின். அந்த படத்துல இவர் ஓன் வாய்ஸ் பேசுறாரு. ம். 2வது உருவம் படத்துல ஒரு முகம் வந்து ஒரு விகாரமான முகம் மாதிரி ஒரு மேக்கப் போடுறாங்க. ம். இவர் மோகன் மாதிரி மூஞ்சியும் இல்ல, மோகன் மாதிரி குரலும் இல்ல. ம். அது ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. அவருடைய சொந்த படம், ஜிஎம் குமாரனுடைய சொந்த படம் அவர் டைரக்ட் பண்றாரு. படமும் பெரிய ஃபெயிலியரு. இவருடைய கேரியர் அப்படியே போயிடுச்சு. ஓகே. ம். அப்புறம் இன்னொரு சம்பவம், அது எல்லாருக்கும் மேக்ஸிமம் அரசல் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு நடிகை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகருடைய அம்மாவா இருக்கிறாங்க, பெரிய இயக்குனருடைய மனைவியா இருக்கிறாங்க. அந்த நடிகை வந்து இவர் மேல கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருந்தாங்க. க்ரஷ்னா லவ்வே பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இவர் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணார், வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ம். அவங்க வந்து ஒரு மாதிரி ரூமரை கிளப்பி விட்டாங்க, இவருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆமா. ம். அந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் இடையில உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஓகே. அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி இவருக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு வதந்தியை பரப்பி விட்டு, அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து நான் மறுப்பு கூட சொல்ல முடியாது. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. மறுப்புகள் சொல்ல முடியாது. ம். உங்களுக்கு இப்போ வாரத்துக்கு 2 மேகசின் வரும். ம். ஆனந்த விடன், குமுதம் வரும். ஒரு சினிமா பத்திரிகைகள் வரும், ஜெமினி சினிமா, வண்ணத்திரை, இந்த மாதிரி சினிமா பத்திரிகைகள் வரும். இந்த பத்திரிகையில் மாறி மாறி எழுதணும்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இவரை வச்சு படம் பண்ணுறோம், இடையில படத்துக்கு இடையில ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இடையில உருவம் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்போ இந்த உருவம் படத்தில் நடிச்சார் இல்லையா, இதுதான் அவரோட ரியல் உருவம்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. யாரும் ஒரு பேட்டியெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் யாரும் வரலையா? இல்ல அவருக்கு பேட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாரா? இல்லை, அவர் எடுத்து போட்டாங்க. போட்டாலும் பெருசாக அது ரீச் ஆகல. இந்த பொய் தானே பெருசாக போய் ரீச் ஆகும். ஆமா. அந்த மாதிரி போனோன்னே இவர் உருவங்கள் பார்த்தாங்க, உருவம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த நேரங்களில் கன்னட படங்கள் சில படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அந்த கேப் விழுந்துச்சு. எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே ஒரு பெரிய தொய்வாயிருச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு சுட்ட படம்னு ஒரு படம் எடுத்தார், நடிச்சார். இவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே ஹீரோவாக நடிச்சார். இப்போதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த படமும் பெருசாக போகல. அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு கேப்புக்கு பிறகு தான் இப்போ கோட்ல வந்திருக்காரு. ஹரான் ஒரு படம் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. ஹரான் இப்போ ஒரு படம் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கடையில தான் கோட்ல முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு. ஓகே. இப்போ முக்கிய கோட் படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லன் ரோல் பண்றாரு. இந்த படத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் வருவார். இவர் ஃபேமிலி எப்படி சார்? இவரை பத்தி மட்டும்தான் விஷயம் வெளியே வருது. அவர் ஃபேமிலியை பத்தி எந்த ஒரு விஷயமே வெளியே வரல. அவர் மேரேஜ் பண்ணியிருக்காரா, மனைவி இருக்காங்களா, குழந்தைகள் இருக்காங்களா, என்ன பண்றாங்க? எல்லாரும் போல அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நிம்மதியா இருக்காரு, சந்தோஷமா இருக்கிறாரு. குழந்தைங்க, ஒரு பொண்ணு காலேஜ் முடிச்சு, ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. ஃபேமிலிலாம் எப்பயும் எல்லாருக்கும் இருக்க மாதிரியான ஒரு ஃபேமிலி அவருக்கு இருக்கு. ஆனா ஃபேமிலி பத்தி பெரிய அளவுல வெளியில கொண்டு காமிச்சிருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சசிகுமார் இருக்காரு, நடிகர் சசிகுமார். சசிகுமாருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. சசிகுமாருடைய ஃபேமிலி சென்னையிலே கிடையாது. ஒன்றும் அவங்க மதுரை பக்கத்தில் அவங்க கிராமத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து கொஞ்சம் பிரைவசிக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த செலிபிரிட்டியோட வெளிச்சம் விடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து பெங்களூர்ல வச்சிருந்தாரு ரொம்ப நாளா ஃபேமிலியை. அதுக்கு பிறகு தான் இப்போ சென்னையில் கொண்டு வந்திருக்காரு. ஓகே ஓகே. சினிமாவுக்கு அப்பாற்பட்டவங்க அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே. ஆமா, அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயா இருக்கணும். அவங்க வந்து 2 விஷயத்துக்கு பார்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு செலிபிரிட்டியோடைய ஒரு சாயல் விழுந்துச்சுன்னா அவங்க தன்னிச்சையா இருக்க முடியாது. கண்டிப்பா. அது ஒண்ணு. 2வது அவங்க நினைச்ச விஷயங்களை பண்ண முடியாது. இந்த 2மே வரக்கூடாது. 2வது அப் அண்ட் டவுன் வர்றப்ப
அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். கண்டிப்பா. இவரை பத்தி நம்ம பெரும்பாலும் கிசுகிசுகள்னு பார்த்தா பெருசா எதுவுமே வரவே இல்ல. கிசுகிசுகளுக்கு அப்பாற்பட்டவரா மோகன் அவர்கள்? இல்ல கிசுகிசுகள்னா அப்போ உள்ள நடிகைகள் பத்தி 2 நடிகைகள் பத்தி கிசுகிசுகள் வந்துச்சு. ம். தொடர்ந்து எழுதுனாங்க. பட் அது பெருசா இல்ல. பெருசா வந்து வைரலா அது போகல. ஏன்னா இவருக்கு படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 19 படம் நடிக்கிறார். ஆமா. இப்போ 18 மணி நேரம் கேமரா முன்னாடியே இருப்பாரு ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்க்கவே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ம். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் 19 படம் ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆகுது. மோகன் படம் 19 படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருப்பாரு? ம். காலைல ஒரு 9 மணிலேருந்து திருப்பி 6 மணி வரைக்கும் ஒரு படம். ஆமா. திருப்பி 6 மணிலேருந்து நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் ஒரு படம். எப்போ தூங்குறாரு எப்போ எந்திரிக்கிறாருன்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து பிஸியாகவே நடிச்சிட்டு இருந்தார். அந்த நேரங்கள் அப்படி இருக்கிறப்ப இவருக்கு மற்றபடி கிசுகிசுவை பற்றியோ மற்றபடி இதை பற்றி வர்றதுக்கு செய்தியே இல்லை, வேலையே இல்லை, அவருக்கு வேலை இல்லை. இல்லை, இவ்வளோ வெள்ளி விழா நாயகனா இருக்காரு, இவ்வளோ தூரம் ஹிட் படங்கள் கொடுத்தும் சம்பள உயர்வு அந்த மாதிரிலாம் விஷயத்துல எல்லாம் அவர் சிக்கவே இல்லையா? சிக்கலையே. சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கும் படம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஓகே. புது தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, புது இயக்குனராக இருந்தாலும் சரி, நேராக போய் நிற்க வேண்டிய இடம் வந்து மோகனுடைய வீடு தான். ஒரு கதை பிடிச்சிருக்கா, நமக்கு எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகும்னு தெரியும். இப்போ எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க, இவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ணுங்க, படத்தை முடிச்சு விட்டுரும். 20 நாள் 35 நாள் 40 நாள். அப்போல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 2 ஷெட்யூல் போவாங்க. முதல் ஷெட்யூல் 20 நாள், 2வது ஷெட்யூல் 20 நாள், 40 நாளைக்கு மேலே எந்த படம் பெருசாக போட மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக வந்து கேமரா வந்து டிஜிட்டல் கேமரா கிடையாது, மானிட்டர் கிடையாது. நீங்கள் வெளிநாட்டில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்களில் போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 5 மணியோட முடிஞ்சிடும். திருப்பி அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே ஃபிலிமை வந்து ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு தான் நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்கன்னா பார்க்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அங்கே ஷூட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்பயே 40 நாளுக்குள்ள படத்தை முடிச்சுவாங்க. கடை 40 நாளில் முடிச்சுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா டெக்னாலஜியும் வந்து 150 நாள் படம் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து வந்த படத்தையும் பாதி படத்தை நல்ல கட் பண்ணி தூக்கி போடுறாங்க. ஆமா. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினி கமல் அப்படின்னு அவர் ரொம்ப டஃப் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரஜினி கமலே கூட கொஞ்ச நாள் யோசிப்பாங்களா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெள்ளி விழா நாயகனா இருந்துட்டு அவ்வளோ டாப் ஹீரோவா இருந்தாரு. ஆனா இப்பவுமே கூட ரஜினி ஹீரோவா நடிக்கிறாரு, கமலஹாசன் அவர்கள் கூட நடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் காரணமா, தனக்கு நோய் இருக்குன்னு பரப்புனது மட்டும்தான் காரணமா சினிமா துறையை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு, இல்ல வேற ஏதாவது காரணம்? இல்ல வேற எதுவும் காரணம் கிடையாது. யாராவது ஒரு பீக்ல இருக்கப்ப என்ன காரணத்தால ஒதுங்கி இருக்க போறாங்க? அதெல்லாம் வேறு காரணம் இல்லை. இவருக்கு தொடர்ந்து அந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு. தொடர்ந்து 2-3 படங்கள் லாஸ்ட்டில் பண்ண படங்கள் சரியாக போகல. அப்படி இருக்கும்போது அவர் ஹீரோவாக கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் ஹீரோவாக தான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தார். அதுவும் ஒரு டிராபேக். கடைசி வரைக்கும் ஹீரோவாக தான் நடிப்பார். இப்போதான் அந்த கொள்கையை மாற்றிருக்கிறாரு. ராமராஜன் மாதிரி கடைசி வரைக்கும் இப்பயும் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்ல ஒரு படம் ப்ரொடக்ஷனில் போய் ஹரான்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆன்டி ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. எப்பயுமே ஆன்டி ஹீரோ தான், இப்பயும் ஆன்டி ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹீரோவா நடிக்கும் போதே 2-3 படத்துல வந்துட்டு அவர் ஆன்டி ஹீரோவா பண்ணிருக்காரு. அந்த 100வது நாள் ரொம்ப ரேர் அந்த மாதிரி படங்கள். அவர் பண்ண படங்கள்ல 1-2 படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான லோபல் ஹீரோவாவே பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணுவாரு. இப்பயும் ஹீரோ அந்த ஒரு பிடிவாதம் வந்து அவருக்கு பெரிய கேப் இருந்துச்சு. ஓகே. நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பாங்க. ராமராஜன் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கும் ஒரு ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்பயும் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. இவர் தயாரித்து வெளியிட்ட படங்கள் ஏதாவது ஹிட் ஆயிருக்குங்களா? இல்லை, ஒரு மேக்ஸிமம் அந்த மாதிரியான வேலைகள் இறங்கவே இல்லை. ஒரே ஒரு படம் தான் சுட்ட படம்னு ஒரு படம் பண்ணாரு. அது இப்போதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு. அந்த படம் பெருசாக போகல. மற்றபடி இது ப்ரொடக்ஷன் சைட்லையோ டைரக்ஷன் சைட்லையோ அது மாதிரியான எந்த விதமான ரிஸ்க்குமே அவர் எடுக்கல. ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், டைரக்ஷன் பண்ணுறோம், ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாறுறோம், அந்த மாதிரியான ரிஸ்க்லாம் எடுக்கல. அவருக்கு கொடுத்த அந்த அவருக்குன்னு ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல கரெக்டாக அப்படியே போயிட்டே இருந்தார். எதுவுமே பண்ணல. ரொம்ப சேஃப்டியாக இருந்தார். டைம் தான் எல்லாமே. ஒரு டைம் காலகட்டங்கள் மாறப்ப அப்படியே மாறிடுச்சு. என்னதான் பண்ணிட்டு இருந்தார் சார் ஒதுங்கி இருக்கிற காலம்? சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்த காலத்துல கன்னடத்துல சீரியல் பண்ணாரு. கன்னடத்துல சீரியல் பண்ணாரு. கன்னடத்துல சீரியல் 3 சீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணாரு. சினிமாக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏதாவது சர்வைவல் இருக்கு இல்லையா, அதுக்காக பண்ணிட்டு இருந்தார். கன்னடத்துல சீரியல் பண்ணாரு. சின்ன சின்ன படங்கள் கன்னடத்துல பண்ணாரு. பெருசா எதுவுமே ஒன்றும் தமிழ் பக்கம் வரல. ஃபேமிலி சென்னையில தான் இருந்தாங்க. சென்னையில வடமணில தான் இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் அங்க எங்க வாய்ப்புகள் வருதோ அங்க பண்ணிட்டு இருந்தார். இப்ப நம்ம ராம்கி இருக்காருன்னா ராம்கியில வந்து சிங்களம் சீரியல்லாம் பண்ணியிருந்தார். சிங்கள சீரியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ஹிந்தி தெலுங்கு சீரியல்லாம் பண்ணாரு நிறையா. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு வெளியில தெரியாது. ஆனால் அது சம்பந்தமான வேலைகள் பண்ணிட்டே தான் இருந்தார். இப்போ நடிக்கிற படங்களுக்கு வந்துட்டு அவரே வாய்ஸ் கொடுக்குறாரா இல்லை வேற ஏதாவது டப்பிங் வச்சு தான் கொடுக்குறாரா? இப்போ கோட் படத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து அவருடைய வாய்ஸில் நிறைய பேருக்கு மறந்து போச்சு. எஸ்என் சுரேந்தரும் அவரும் சேர்றதும் கிடையாது. இப்போ அவருடைய வாய்ஸில் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வாய்ஸ் நமக்கு இப்போ மறந்து போச்சு இல்லையா. ஆமாம், புதுசாக இருக்கிறனால இந்த ஓன் வாய்ஸ் கொடுக்குறப்ப தான் அவங்க அந்த ஒரிஜினாலிட்டி வரும். கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த வாய்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இப்போ மேடைகளில் பேசுகிறாரு, விழாக்களுக்கு வர்றாரு,
நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இந்த வாய்ஸோட பேசுகிறப்ப தானே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். என்னதான் சண்டை சார் சுரேந்தர் அவர்களுக்கும் இவருக்குமான சண்டை என்னதான் சண்டை? இல்லை அது என்ன சண்டைனா, இவர் என்னுடைய வாய்ஸில் தான் நான் படம் ஈகோ ஈகோ தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு 2 பேருமே விளக்கம் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எஸ்என் சுரேந்தர் தரப்பில் சொல்கிறாரு, நான் பல இடங்களில் நான் அவரை சந்திச்சிருக்கிறேன், ஏன்னா என்கிட்ட சரியாக அவர் பேசுறது கூட இல்லை, அது விழாக்கள் அது மாதிரி அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார், நான் என்ன அந்த மாதிரி ஏன் போய் பார்க்கணும், ஏன் நன்றி சொல்லணும், அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு, என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ தான். என்னுடைய குரல்னால தான் ஓடிச்சுன்னு இவர், இல்லை என்னுடைய நடிப்புனால தான் ஓடிச்சுன்னு இப்போ ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இசையா மொழியாங்கிறது தான், அந்த மாதிரி ஒரு ஈகோ தான். ஓகே ஓகே, அதுதான் சரிவை நோக்கி இல்லை, அது சரிவை நோக்கி போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஓகே ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.